தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கமானது அந்த இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஊடாகவே அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களின் நிகழ்ச்சி நிரல்களிலே அவர்கள் தயார் செய்யப்பட்டவர்களாகத்தான் அங்கு காண்பிக்கப்பட்டார்கள். ஏனென்று கேட்டால் இன்று வரை நீதிக்காக போராடாத ஒரு தாய் உறவுகளை கொண்டு போய் அவர்களுக்கான இழப்பீட்டை கொடுப்பதற்காகவும் அவர்களை தங்கள் பக்கம் திசை திருப்புவதற்காகவும் அவர்களை ஒரு தங்களுடைய கைக்கூலியாக வைத்துத்தான் அங்கு பேசப்பட்டது. நாங்கள் அந்த விடயத்தை ஊடக வாயிலாகத்தான் நாங்கள் பார்த்த அப்போது அந்த அம்மா ஒரு 90ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட தாய் தந்தையர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் இழப்பீட்டை நோக்கி அவர்களுடைய பயணம் செல்லலாம். ஏனென்று கேட்டால் அவர்களுடைய பயணமானது நீண்ட காலமாகிவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே எங்கே போனவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்கள் இப்போது 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் பின்பு நாங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் சரணடைந்த உறவுகளையும் இராணுவ கட்டுப்பாட்ட பகுதியில் கடத்தி செல்லப்பட்ட உறவுகளுக்கும் என்ன நடந்தது என்றது எங்களுடைய பெருங்கேள்வி. ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தத்தின் பின்பு ஒப்படைக்கப்பட்ட ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முற்பட்டு எத்தனையோ வழிகளில் காணாமல் போனோம். அப்போ அவர்கள் அந்த இழப்பீட்டை பெறுவதற்காக அவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இன்றும் அதே நாளிலே நாங்கள் நீதி வேண்டி இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு முன்பு நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். ஏனென்று கேட்டால் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஒரு கொலை குற்றவாளி நீதி வழங்க மாட்டார், தான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவாரா இல்லை. அப்போ அந்த இடத்திலே சர்வதேசம் தலையிட்டு அந்த உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் இந்த மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்களுக்கு கூட DNA பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றால் அது சர்வதேச நிபுணர்கள் தான் அதை செய்ய முடியும். இங்கு அந்தளவு ஒரு ஆய்வு செய்வதற்கான உபகரணங்களோ இல்லாட்டி அந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கின்றார்களா என்பது பெருங்கேள்வி. எனவே நாம் சொல்கின்றோம், அவர்கள் ஒரு பக்கம் திட்டமிட்டு இறக்கப்பட்டவர்கள் அந்த கருத்தை கூறிக்கொள்கின்றார்கள். எனவே நாம் சொல்கின்றோம், அந்த நீதி அமைச்சர் தமது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த உலக நாட்டிலே ஜெனிவா முன்றலிலே அவர்களுடைய காலக்கெடு முடிகின்றது. எனவே அவர் தன் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக தான் இதை உள்நாட்டு பொறிமுறை ஊடாக நீதி வழங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காகவே இந்த மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் தமிழ் மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றி இந்த அவர்கள் அரசியல் கூட்டு நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொள்ளலாம் ஒழிய தவிர நாம் உறவுகளாகிய நாம் நீதி கேட்டு போராடி இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக அமைச்சர் ஒரு சங்கமாக உங்களுக்கு அழைப்பு விடுங்க? இல்லை இல்லை இல்லை, தனிப்பட்ட நபர்களை அழைத்திருக்கின்றார். இதில் அனந்தி சசிகரன் அந்த இடத்துல பங்கேற்றிருக்கின்றார். அப்படி ஒரு சிலரை அது அவர் உண்மையாகவே நாங்கள் இதில் கூற வரவில்லை. அவர் எப்படியும் ஒரு அரசியல் இது சம்பந்தப்பட்டவர். அப்போ எப்படியும் அரசியல் இதுக்காக அவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவர் அந்த அம்மாக்களை யார் களமிறக்கினது என்று தெரியாது. ஆனால் அவர் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எமக்கு நீதி வழங்கப்படாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். மற்றவர்களுடைய கருத்துக்கள் தனிப்பட்ட நபர்களின் கருத்துக்களை நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாகவே அதை ஏற்றுக்கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி. வணக்கம் அன்புறவுகளே. எதிர்வரும் ஆவணி மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம். அன்றைய தினத்தில் வடக்கு கிழக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களாகிய நாம் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மகாநாடு ஒன்றினை நடத்த உள்ளோம். வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளிலும் தமிழர் என்கின்ற அடையாளத்தோடு இலங்கைத்தீவின் அனைத்து பாகங்களிலும் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் அரச படைகளால் துணை ஆயுத குழுக்களாலும் கடத்தப்பட்டு கைது செய்யப்படுகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இந்த துயரந்தோய்ந்த வரலாறு 1948ஆம் ஆண்டிலிருந்தே ஆரம்பிக்கிறது. வகதொகையற்ற கணக்கு தமிழ் இளைஞர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்றோ அதற்கான பொறுப்பு கூறலையோ
வெளிப்படுத்துவதாக இலங்கை அரசு இந்த விடயத்தில் பல சதாப்தங்களாக மௌனம் சாதித்து வருகின்றது. விசாரணை என்கின்ற பெயரில் திருடனையே குற்றவாளியை தேடும் படலத்தை அரசு அரங்கேற்றி வருகின்றது. நீதி கோரும் மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றும் நோக்குடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் இவ்வேலை திட்டங்கள் குறித்து பலத்த எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களாகிய நாம் வெளிப்படுத்தி வருகின்றோம். இப்போது ஆட்சிக்கூடத்தில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஏனைய அரசுகளை விட மிக தந்திரோபாயமாக எமது விடயத்தை கையாள்வதை அவதானிக்கின்றோம். தெற்கில் தமது சிங்கள இளைஞர்களும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். வடக்கில் கிழக்கில் தமிழ் இளையோரும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். எனவே தெற்கோடு கைகோத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போம் என்கின்றார். அடிப்படையில் அறமற்ற இந்த வாதம் எமது கண்ணீரை விலை பேசுகிறது. எமது பிள்ளைகளை பறிகொடுத்துவிட்டு நாம் நட்டகிட்டையோ அல்லது அரச வேலைவாய்ப்புகளையோ பெற்றுக்கொண்டு மரணச் சான்றிதழை கையெழுத்திட தயாரில்லை. ஆனால் தெற்கு அதனை எப்போதோ செய்துவிட்டது. நாம் எமது பிள்ளைகளை எங்கே என்று கேட்கின்றோம். அதற்கான நீதியைத்தான் கோரி நிற்கின்றோம். எமக்கு முன்னால் செம்மணி போன்ற மனித புதைகுழிகளை காட்டி கடந்த காலங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம். எனவே அரசு வழங்கும் மிகப்பெரிய நட்டஈட்டு தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நோக்கி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய எம்மை தள்ளிவிடும் உளவியல் போரை இந்த அரசு நடத்தி வருகின்றது. நீதி கோரி நீண்ட காலம் நடத்தி வரும் போராட்டம் காரணமாக இதுவரை 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையர் நீதி கிடைக்காமலே இறந்துவிட்டனர். அவர்களின் இறப்பின் பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவரை தேடும் வீச்சும் அருகி வருகின்றது. இவ்வாறானதொரு நிலையில் தான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயத்தில் இலங்கை அரசின் பொறிமுறைகளை நிராகரித்து சர்வதேச நீதியை கோரும் நிகழ்வாக இவ்வருட சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தினை அனுஷ்டிக்க உள்ளோம். அதற்காக உங்கள் அனைவரின் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. வணக்கம். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவராக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம், ஆவணி 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு நாம் இதுவரை காலமும் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திற்கு மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்திருந்தோம். ஆனால் போராட்டத்தின் வடிவங்களை மாற்றி எமக்கான நீதியை பெறுவதற்காக நாம் அன்றைய தினம் மாபெரும் சர்வதேச மகாநாட்டினை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த மகாநாடானது யாழ்ப்பாண மாவட்டத்திலே நடைபெறும். அது நாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி வருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சாட்சியம் அளித்திருக்கின்றோம். எத்தனையோ அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை. எமது இனவழிப்பானது 1948ஆம் ஆண்டு பல தசாப்த காலங்களாக இன படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இளைஞர்கள் யுவதிகள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை அரசு எந்த விதமான பொறுப்பு கூறலையும் விடுத்து ஒரு தமிழ் இனத்தின் மீது ஒரு மாபெரும் போரினை தொடுத்து எமது இன ஒடுக்குமுறையானது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே மாபெரும் இன அழிப்பை எதிர்நோக்கியது இந்த தமிழினம். அந்த தமிழினத்தின் இனவழிப்போடு சேர்ந்து இன்று வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள், பல்லாயிரக்கணக்கான உறவுகள் இன்று சாட்சியமாக கையில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே? அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? அவர்களுக்கான நீதி என்ன என்றதை பொறுப்பு கூறாத இந்த இலங்கை அரசாங்கத்தை நம்பி எந்த விதமான பொறுப்பு குரலையும் விடுத்து நட்டகிட்டை வழங்குவதற்கு அவர்கள் முன் வருவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் நீதியை இல்லாமல் செய்வதற்கு அவர்கள் முற்படுகின்றார்கள். எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம். இந்த இலங்கை அரசுக்கு போர் செய்கின்ற போது பல நாடுகள் உதவி இருக்கின்றார்கள். ஆனால் இன்று இந்த தமிழ் இனம் தமது இனப்படுகொலையின் போதும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் நீதி கேட்டு தொடர்ச்சியாக 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்தவித நீதியும் வழங்காமல் அவர்களும் மௌனம் காப்பது ஏன்? அதை எடுத்து நாங்கள்
ஆவணி 30 மாபெரும் மகாநாட்டினை சர்வதேச நாடுகளோடு சேர்ந்து சர்வதேச நாடுகளை இந்த இடத்தில் கூப்பிட்டு பிரதிநிதிகளை நாங்கள் ஒரு மகாநாட்டை மூலமாக எமது செய்திகளை சொல்வதற்காகவும் அதற்கு இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், இங்கிருக்கின்ற அந்த எமது உறவுகளுக்காக நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ மனித புதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த மனித புதைகுழிகளில் யார் புதைக்கப்பட்டுள்ளார்கள், யாரால் செய்யப்பட்டது என்பது இன்று வரை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே அத்தனை கேள்விக்குறிகளுக்கும் நாங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களாகிய எமது இன ஒடுக்குமுறைக்கு நாம் ஒரு தீர்வு காண்பதற்காக அந்த எமது போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி நாம் எமது உறவுகளுக்கான நீதியை தேடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் நீதியை கோருவதற்காக அந்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் மாபெரும் சர்வதேச மகாநாடை செய்ய நாம் முன்வந்திருக்கின்றோம். இந்த வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் அனைத்து தமிழ் தாய் உறவுகளிடமும் மற்றும் சர்வதேச நாட்டு பிரதிநிதிகளிடமும் இங்கு இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளிடம், சிவில் சமூக செயற்பாட்டாளர்களிடமும் மனித உரிமை செயற்பாடுகளிடம் நாம் ஒன்றை கேட்கின்றோம். அன்றைய தினம் அந்த இடத்தில் தன்னார்வமாக வந்து எமது உறவுகளின் நீதிக்காகவும் இந்த இனத்திற்கான நீதிக்காகவும் அன்றைய தினம் நாம் சர்வதேசத்திடம் ஒரு ஒட்டுமொத்தமான கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்காகவே அந்த மகாநாடை இம்முறை செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த மகாநாட்டுக்காக உங்களது ஒத்துழைப்பை நாங்கள் இந்த வேளையில் வேண்டி நிற்கின்றோம். எனவே நாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதை போன்று எமது சக்தி வாய்ந்த எமது இனத்துக்காக விடுதலைக்காக ஆயுத போராட்டத்தை இங்கே செய்து 30 வருடமாக மௌனித்திருந்தது. ஆனால் இன்றைக்கு அகிம்சை வழியில் பல வழிகளில் பல போராட்டங்களை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது இன்று வரை வெற்றி பெறவில்லை. ஆனால் நாம் சர்வதேசத்திடம் ஒன்றை கேட்கின்றோம். இந்த மகாநாட்டிலேயாவது இனி காலம் இழுத்தடிக்காது, அந்த மகாநாட்டில் நீங்களும் ஒரு பங்குதாரர்களாக எங்களோடு சேர்ந்து இந்த மகாநாட்டுக்கு வலி சேர்க்க வேண்டும். உண்மையிலே நாம் எமது உறவுகளுக்கு நீதி கேட்பதற்காக இந்த சர்வதேச மகாநாட்டை கூடுகின்றோம். எனவே அந்த சர்வதேச மகாநாட்டை நடத்துவதற்கு அனைத்து உறவுகளது ஆதரவையும் உங்களால் இயன்ற உதவிகளையும், அந்த மகாநாட்டுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும், புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் இங்கு இருக்கின்ற உறவுகளும் அந்த மகாநாட்டுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் ஆதரவையும் தர வேண்டும் என்பதை இந்த வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கடந்த கால அரசுகளைப் போன்றே இந்த அரசும் இருக்கின்றது. ஆனால் அந்த அரசு கடந்த கால அரசுகள் வெளிப்படையாக கருத்துக்களை கூறியிருந்தது. ஆனால் வரும்போது இந்த அரசு தனக்கும் இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வலி வேதனை தெரியும் என்று கூறியிருந்தார். ஆனால் இன்று வரை அதை எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்காமல் மிகவும் சாதுரியமாக இந்த இழப்பீட்டை கொடுத்து அவர்களின் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதியை இல்லாமல் செய்து அந்த நிதியை நட்டகிட்டை வழங்குவதன் மூலம் அவர் தந்திரோபாயமாக வடக்கு கிழக்கிலே தனது அமைப்பினூடாக சில சக்திகளை இறக்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அரசு மிகவும் எங்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு உள்ளார்ந்தமாக சந்திரோபாயமாக நகர்த்தி கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எங்களோட மக்களிடம் நாங்கள் கேட்கின்றோம், எங்களுக்கு நிதி தேவையில்லை, நீதியின் பின்புதான் எந்த ஒரு இழப்பீடும் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். எமக்கு தேவை எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதுதான் எமது இன்று வரை நாங்கள் போராடி வர்றது அதற்கு மட்டும்தான். உண்மையிலேயே இந்த தொடர்ச்சியான போராட்டம் தொடங்கி 10 வருடங்களை தாண்டி இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதே பல அமைப்புகளும் நிறுவனங்களும் அரசுக்கு வேலை செய்கின்றவர்கள் இந்த நலிவடைய செய்வதற்கு பல முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே நாங்கள் வருகின்ற ஆவணி மாதம் 30ஆம் தேதி இந்த மகாநாட்டை தொடர்ந்து எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். ஒரு தாய்மார் இருக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஆனால் எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை, கணவன்மாரை தேடிய தாய் தந்தையர் உறவுகள் 400க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள், தவறியிட்டார்கள். அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தான்
அவர்களுடைய அவாவையும் அவர்களுடைய இயக்கத்தை நிறைவு செய்வதற்கு சர்வதேசம் துணை செய்ய வேண்டும். சர்வதேசத்தினூடான ஒரு நீதியைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இலங்கை அரசிடம் நாங்கள் ஒருபோதும் நீதி கேட்கவில்லை. இலங்கை அரசு எங்களுக்கு தரப்போறதும் இல்லை. ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறவில்லை என்னும். ஆகவே எங்களுக்கான நீதி சர்வதேசத்தினூடான நீதி என்பதை இந்த இடத்திலே நாங்கள் உறுதி செய்கின்றோம். நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை உறுதி செய்து கொண்டே இருப்போம். ஏற்கனவே மன்னர் மனித புதைகுழி வழக்கு தொடர்ந்து அதுக்கு முடிவில்லாமல் இருக்குது. அதே போல் கொக்கத்தொடுவா மனித புதைகுழி தொடர்ந்து அதுக்கும் இன்னும் ஒரு முடிவும் தர இல்லை, அதுக்கும் ஒரு நீதி கிடைக்க இல்லை. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு செய்யப்பட்டு அதை மூடப்போகின்ற தருவாயிலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினராகிய நாங்கள் அந்த இடத்துல நின்று போராடி எங்களுடைய இந்த போராட்டத்தின் ஊடாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய நீதியாளர் அதுக்கு ஒரு ஆதரவை கொடுத்து அது மீண்டும் அகழப்பட வேண்டும் என்று கூறி இன்று வரைக்கும் அகழ்வு செய்து கொண்டிருக்கின்ற போது எத்தனையோ குழந்தைகள் பால்குடி மாறாத பச்சிளம் குழந்தைகளை கூட அங்கே கொன்று புதைத்திருக்கின்றார்கள். அதுக்கான நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் அந்த இடத்திலே தொடர்ச்சியாக இருக்கும். பல நாடுகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த கொடூர யுத்தத்தை இன அழிப்பை நடத்தி முடித்தவர்கள். இந்த இன அழிப்பு தான் என்பதை ஒரு சில நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் மறைமுகமாகத்தான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நடந்தது யுத்தம் அல்ல, ஒரு இன அழிப்பு. அந்த இன அழிப்பின் ஊடாக நாங்கள் இலங்கை அரசிடம் பல தடவைகள் பல ஆணைக்குழுக்களை சந்திச்சிருக்கிறோம். 12 ஆணைக்குழுக்களுக்கு மேலே சந்திச்சிருக்கின்றோம். இலங்கை அரசு அதிபர்களை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு நீதி கிடைக்காது. அந்த உண்மையாகவே செயலாளர் சொன்ன மாதிரி திருடனே திருட்ட பார்க்கிறதாக இருந்தாலும் இல்லாட்ட கொலை செய்தவனே கொலையாளியை தேடி கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் இப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும். அவர்கள் எல்லாரையும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும். மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினரை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தினால்தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும். அதை சர்வதேசம் கவனத்தில் கொண்டு எத்தனையோ விடயங்களை அனுசரித்து எத்தனையோ நாடுகளின் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கின்ற இந்த சர்வதேசம், மனித உரிமைகளை நேசிக்கின்ற மனித நேயத்தை நேசிக்கின்ற இந்த சர்வதேச நாடுகள் ஒன்று கூடி எங்களுக்கான சர்வதேச நீதியை பெற்றுத்தர வேண்டும். அந்த உரியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை அவர்களுக்கான அந்த உண்மையை அவர்கள் கண்டறியப்படும் வரை அவர்களுக்கான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும். அண்மையில் இந்த நீதியமைச்சர் கச்சேரியில் ஒரு கூட்டத்தில் காணாமல் போனவர்களை சந்தித்து அந்த கூட்டத்தில் அது தேசிய மக்கள் சக்தியான அரசாங்கமானது அந்த இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஊடாகவே அந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்களின் நிகழ்ச்சி நிரல்களிலே அவர்கள் தயார் செய்யப்பட்டவர்களாகத்தான் அங்கு காண்பிக்கப்பட்டார்கள். ஏனென்று கேட்டால் இன்று வரை நீதிக்காக போராடாத ஒரு தாய் உறவுகளை கொண்டு போய் அவர்களுக்கான இழப்பீட்டை கொடுப்பதற்காகவும் அவர்களை தங்கள் பக்கம் திசை திருப்புவதற்காகவும் அவர்களை ஒரு தங்களோட கைக்கூலியாக வைத்துத்தான் அங்கு பேசப்பட்டது. நாங்கள் அந்த விடயத்தை ஊடக வாயிலாகத்தான் நாங்கள் பார்த்த அப்போது அந்த அம்மா ஒரு 90ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட தாய் தந்தையர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் இழப்பீட்டை நோக்கி அவர்களுடைய பயணம் செல்லலாம். ஏனென்று கேட்டால் அவர்களுடைய பயணமானது நீண்ட காலமாகிவிட்டது. அவர்கள் உண்மையிலேயே எங்கே போனவர்கள் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கும். ஏனென்றால் அந்த காலத்தில் நாங்கள் இப்போது 2009ஆம் ஆண்டு யுத்தத்தில் பின்பு நாங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளையும் சரணடைந்த உறவுகளையும் இராணுவ கட்டுப்பாட்ட பகுதியில் கடத்தி செல்லப்பட்ட உறவுகளுக்கும் என்ன நடந்தது என்றது எங்களுடைய பெருங்கேள்வி. ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தத்தின் பின்பு ஒப்படைக்கப்பட்ட ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு முற்பட்டு எத்தனையோ வழிகளில் காணாமல் போனோம். அப்போ அவர்கள் அந்த இழப்பீட்டை பெறுவதற்காக அவர்கள் ஒரு பக்கம் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இன்றும் அதே நாளிலே நாங்கள் நீதி வேண்டி இந்த செம்மணி மனித புதைகுழிக்கு முன்பு நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டங்களை நாங்கள் செய்திருந்தோம். ஏனென்று கேட்டால் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்காது. ஒரு கொலை குற்றவாளி நீதி வழங்க மாட்டார். தான் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவாரா? இல்லை. அப்போ அந்த இடத்திலே சர்வதேசம் தலையிட்டு அந்த உறவுகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்றால் இந்த
மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்டவர்களுக்கு கூட டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட வேண்டுமென்றால் அது சர்வதேச நிபுணர்கள் தான் அதை செய்ய முடியும். இங்கு அந்தளவு ஒரு ஆய்வு செய்வதற்கான உபகரணங்களோ இல்லாட்டி அந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கின்றார்களா என்றது பெருங்கேள்வி. எனவே நாம் சொல்கின்றோம், அவர்கள் ஒரு பக்கம் திட்டமிட்டு இறக்கப்பட்டவர்கள் அந்த கருத்தை கூறிக்கொள்கின்றார்கள். எனவே நாம் சொல்கின்றோம், அந்த நீதி அமைச்சர் தமது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த உலக நாட்டிலே ஜெனிவா முன்றலிலே அவர்களுடைய காலக்கெடு முடிகின்றது. எனவே அவர் தன் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக தான் இதை உள்நாட்டு பொறிமுறை ஊடாக நீதி வாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காகவே இந்த மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் தமிழ் மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றி இந்த அவர்கள் அரசியல் கூட்டு நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொள்ளலாம் ஒழிய தவிர நாம் உறவுகளாகிய நாம் நீதி கேட்டு போராடி இருக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக அமைச்சர் வந்து ஒரு சங்கமாக இயங்குற உங்களுக்கு அழைப்பு விடுக்கலையா? இல்லை இல்லை இல்லை, தனிப்பட்ட நபர்களை அழைத்திருக்கின்றார். இதில் அனந்தி சசிகரன் அந்த இடத்துல பங்கேற்றிருக்கின்றார். அப்படி ஒரு சிலரை அது அவர் வந்து உண்மையாகவே நாங்கள் இதில் குறகூற வரவில்லை. அவர் எப்படியும் ஒரு அரசியல் இது சம்பந்தப்பட்டவர். அப்போ எப்படியும் அரசியல் இதுக்காக அவர் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அவர் அந்த அம்மாக்களை யார் களமிறக்கினது என்று தெரியாது. ஆனால் அவர் உள்நாட்டு பொறிமுறை ஊடாக எமக்கு நீதி வழங்கப்படாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். மற்றவர்களுடைய கருத்துக்கள் தனிப்பட்ட நபர்களின் கருத்துக்களை நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாகவே அதை ஏற்றுக்கொள்கின்றோம். வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தின் ஊடக சந்திப்பொன்று நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது. இதன்போது சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது.